சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமான நாள். பாப்பா இந்த மாதிரி பலன்கள் சொல்கிறதுக்கு நானே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ வாழ்க்கை எப்போவுமே இப்படி சொல்லிட்டு இருக்குமே அப்படி சொல்லிட்டு இருக்குமே ஒரு வருத்தம் எனக்கே இருந்தது. அதாவது இவங்களுக்கு பலன் வந்து சூப்பராக இருக்குது. நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சந்தித்தேன், பிரியா அப்படின்னு. அவங்க, சார் சிம்மராசிக்கு தயவு செய்து நல்லது சொல்லுங்கள் சார். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? கொஞ்சம் 2-3 விஷயமாக சொல்லுங்கள் சார். அஷ்டமசனினால வாட்டுக்கிறது சார். ஏதான ஒரு 2-3 விஷயம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவீங்களே சார்னு சொன்னாங்க. உண்மையாகவே இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருந்துட்டுருக்கு சார். ஒரு நாள் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. பெரிய அறிவாளர்கள், மிகப்பெரிய வல்லுநர்கள், மிகப்பெரிய ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு 1/2 மணி நேரம் போதும், 1 மணி நேரம் கூட தேவையில்லை, 1/2 மணி நேரம் போதும் லைஃப்பை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க நன்னா இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது, நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். எல்லாமே சக்ஸஸாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு 20% வீக்காக இருந்தது அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. சளி, நீர், தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஜாக்பாட்டான டே தான். சில விஷயம் எனக்கு செல்ல சார் அதாக்கும் இதாக்குன்னா உங்கள் தசாபுத்தி தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்க்கணும். ஆரோக்கியத்துக்கு அக்கறை கொடுங்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு.